12th max exercise 4.3 third sum find the value of அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே எப்பவும் போல் நம்மளுக்கு tan inverse of tan offனு இல்லாமல் நம்மளுக்கு எப்படி இருக்குது tan inverse of அப்படின்னு இருக்குது. ஓகேவா, tan inverse of 7 pi by 4னு இருக்குது. ஓகேவா, நம்மளுக்கு ஜென்ரலாக இப்போ tan inverse of xன்னு இருந்ததுன்னா அதனுடைய ஆன்சர் எப்படி எழுதுவோம், எக்ஸ்ன்னு எழுதிக்குவோம். இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். எப்போ அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி எந்த நம்பர் வந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த எக்ஸை வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள் 7 pi by 4னு இருக்குது. 7 by 4ங்கிறது ரேஷ்னல் நம்பரு, பைங்கிறது என்னது ஒரு இரேஷ்னல் நம்பர். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஒரு இரேஷ்னல் நம்பரு. அப்போ இரேஷ்னல் நம்பர்னுங்கிறது என்னது, அது இந்த ரியல் நம்பர் கேட்டகரியில் வந்துடும். ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக என்ன எழுதிக்கலாம், 7 pi by 4ங்கிறத ஆன்சராக எழுதிக்கலாம். இட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் tan inverse of 1947 அப்படின்னா என்னது, உள்ளார இருக்கிற நம்பர் ரியல் நம்பர் தான். அப்போ ரியல் நம்பருங்கும் போது ஆன்சர் அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், உள்ளார என்ன இருக்கோ அந்த நம்பர் எழுதிக்கலாம். எழுதிட்டு கடைசியாக இட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்னு எழுதிக்கிங்க. கடைசியாக தேர்ட் சம் பாருங்கள், tan inverse of minus 0.2021. இப்போ மைனஸ் வேல்யூஸும் என்னது ரியல் நம்பரை சேர்ந்தது தான். அப்போ அது உள்ளார இருக்கிற ஆன்சரை அப்படியே எடுத்து மைனஸ் 0.2021ங்கிறதும் அதே ஆன்சராக எழுதிக்கலாம். இட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு.